கேட்டதில் ஒரு கேள்வி அவங்களே அதுக்கு ஒரு முடிவோடு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நாம் உங்கள்கிட்ட ஆஸ் எ டாக்டர் உங்கள்கிட்ட தான் கேட்கணும். அதாவது இந்த முடி நரைக்கிறது அப்படிங்கிறது சிறு வயசுலேயே நிறைய பேருக்கு வந்து நரைச்சிருது. அதாவது ரொம்ப சிறு வயசில் 18, 19 வந்து நரை வந்துடுது. ஸோ இது என்ன காரணம்? அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன்னா, இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நரைச்ச முடியே ரொம்ப கம்மியாக இருந்து யூஎஸில் ரொம்ப அதிகம். அதே யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா இட்டாலியனுக்கு கருப்பு முடியாக இருக்கும். பட் ஜென்ரலி ஒயிட் அமெரிக்கனுக்கு சீக்கிரம் கிரே ஆகிடும். காரணம் அவங்க வந்து டப்பில் குடிப்பாங்க. டப்லாம் அதாவது டப்பில் சோப் வாட்டரோட சோப் சொல்யூஷனோட குளிச்சுட்டு இட்ஸ் அ ஸ்பெஷல் சோப் டைப் ஆஃப் சோப் லிக்விட் சோப் விச் இஸ் யூஸ்ட் இன் த டப். ஸோ என்ன ஆகுன்னா இப்போ பசங்க என்ன பண்ணுறாங்க, பொதுவாக ஃபுல்லாக ரின்ஸ் பண்ணுறதில்ல. அந்த சோப்பை 1 in 1000 பாக்கி இருந்தால் கூட அந்த கெமிக்கலை வந்து ஹேரை கிரே ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் மெயின் காரணம். இந்த இருக்கிற உலகத்தில் 2 நிமிஷத்தில் குளிக்கிறது, ஒரு அரை நிமிஷத்தில் உடம்ப தொடச்சிக்கிறது, அதுக்குள்ளே அப்புறம் அண்டர்வேர் துணிமணி மாட்டிக்கிட்டு அப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஆஃபீஸுக்கு ஓட்டரில் இருக்காங்களே தவிர ஸோ உலகம் எல்லாமே லைஃபே ஃபாஸ்டாகி போச்சு. ஸோ மெயின் காரணம் அதுதான். ஒழுங்காக அதை ரின்ஸ் பண்ணி எடுத்துட்டா தண்ணியை, அது உப்பு தண்ணியாக இருந்தால் கூட என்ன பண்ணணும், மினரல் வாட்டர் வீட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் ஒரு சின்ன இது இருக்கும், பிளான்ட்டு அல்லது கிண்ட்லி 20 லிட்டர் கேன் அதை வச்சுருப்பாங்க. அதுலேருந்து 1 லிட்டர் பிடிச்சி கடைசியில் ஊற்றிருங்க தலை மேலே. இருக்கிற சால்ட்ஸ் எல்லாம் கீழே வந்துடும். அதாவது உப்பு வாட்டர் குடிக்கிறதுல கூட உங்களுக்கு வந்து நிறைய முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடைசியாக 1 லிட்டர் பாட்டில் அதை வச்சு தலையிலேருந்து ஊற்றிட்டா உடம்புல இருக்கிற சால்ட்டும் போயிடும், தலையில் இருக்கிற உப்பு கெமிக்கல் என்னென்ன இருக்கோ பாக்கி எல்லாமே போயிடும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா, அதாவது உப்பு வாட்டரும் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்க, அதை ஏற்றுக்கிறோம். பட் சில இடங்களில் உப்பு தண்ணியும் இல்லை. அதாவது சாதாரண மெட்ரோவில் வரக்கூடிய நல்ல வாட்டராக தான் இருக்குது. இன்னும் சில பேர் ஆற்றுலேயே குளிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தும் அவங்களுக்கு வந்து நிறைய காரணம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இப்போ ஆறு வந்து முன்ன மாதிரி ஆறா இல்லை. ஒன்று அங்கே போய் குளிக்கிறான், சோப்பை போட்டே ஒருத்தன் குளிக்கிறான். ரெண்டாவது அடுத்த வந்து அதே தண்ணியில் அழைச்சிடும், நம்ம ரின்சிங் பண்ணுறோம். இல்லைனா ஒரு கெமிக்கல் ஏதாவது ஃபேக்ட்ரி வந்து அதே எஃப்ளூவன்ட் வந்து அதிலே அன்ட்ரீட்டட் எஃப்ளூவன்ட் அது அந்த பாண்டோ லேக்லேயே அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ கடைசியில் என்ன ஆகுது, ஒரு கவர்மெண்ட் வந்து போதே தவிர சுப்ரீம் கோர்ட் இன்டர்ஃபியர் பண்ணாதான் அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கணும். எப்படி சுற்றி வந்தாலும் நம்ம வந்து பொல்யூஷன் தான் அல்டிமேட்லி. அதாவது அடுத்த ஸ்டேஜ் சுருக்கமாக சொல்ல போனால் என்ன சொல்ல பேஷண்ட்டை, பொல்யூஷன் வந்து மனசுலேருந்து காற்றுலேருந்து மனசு வரைக்கும் வந்துருச்சு. ரொம்ப தட் இஸ் ஐ கால் இட் மாரல் பொல்யூஷன் டு மைண்ட் பொல்யூஷன் டு பொல்யூஷன் ஆஃப் தி ஹார்ட். எல்லாமே மாறணும். மனிதன் வந்து கொஞ்சம் பேக் டு நேச்சர். சரி, இப்போ நம்ம நிச்சயமா நம்ம வந்து மறுபடியும் இப்போ சயின்ஸ்க்கு வருவோம். இது இவ்வளவுலாம் அப்படி வரும்போது அதுக்கு டெக்னாலஜி எப்படிலாம் ட்ரீட் பண்ணி கொடுக்குறீங்கன்னு அதான் சொல்ல வர்றதுக்கு முன்னாடி நேயர் காத்துட்டு இருக்காங்க. ஹலோ வணக்கம், ஆலோசனை நேரம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. நாங்க உள்ளவரத்துலேருந்து ராஜலட்சுமி பேசுறோம். சொல்லுங்கம்மா ராஜலட்சுமி. எங்களுக்கு வந்து என் பையனுக்கு ஒரு 4-5 வருஷமா ஹேர் ஃபால்ஸ் வந்திருக்கு. சரி, என்ன வயசுமா அது பையனுக்கு? 35 years. 35 years. சரிம்மா. அது எப்படி இது பண்றது? ஹேர் ஃபால் தானே சொன்னீங்க? ஹேர் ஃபால்ஸ் என்னம்மா? ஹேர் ஃபால்ஸ் வழுக்க ஃப்ரண்ட்ல. ஓகே வழுக்க விழுந்திருக்கு. அதை வந்து எப்படி சரி பண்றது அப்படின்னு கேட்குறீங்க. நிச்சயமா டாக்டர் கேட்க. அதாவதுமா, நான் பொதுவாக வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்னுடைய ட்ரீட்மெண்ட் பொதுவாக வந்து இஸ் ரீக்ரோயிங் யுவர் ஓன் ஹேர். நான் சொன்ன மாதிரி முதல் மாதத்துலேயே ரிசல்ட் காட்டுவேன். ஸோ அது வந்து வேறு. ஸோ அதுக்கு பல ஐ மீன் இது இருக்குது. காரணம் எப்படி எந்தெந்த ஆங்கிள்லேருந்து ட்ரீட் பண்ணுவேன்றதை நான் கூடிய சீக்கிரம் சொல்லுவேன். இல்லை, இப்போ இதுக்கே பதில் நீங்கள் கூடிய சீக்கிரம் இதுக்கு பதிலே சொல்லுங்கள். அதாவது இப்போ வந்து 35 வயசு ஆயிடுச்சு, வழுக்கியும் விழுந்துருச்சுன்றீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நான் வந்து ஓரளவுக்கு பண்ணுவேன். ஏன்னா 46 வயசுலேருந்து 46 வயசு ஒரு விருதுநகர்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். 2 years ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ஃபுல் ஹேரோட போனார். வரும்போது ஸ்டேடியம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக வாஸ் டோட்டலி பால்டு, சைடில் தான் முடி இருந்தது. ஸோ அவர் வந்து சிவகாசியில் ப்ரெஸ் வச்சுருந்தார். ஆனால் நான் சொல்கிற கைட்லைனை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம். ஏன்னா இன்சிடென்ட்லி ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்று இஸ் டு ஸ்டிமுலேட் தி ஹேர் ஃபாலிகல்ஸ். அது முதலே சொன்னேன், லோஷன் கொடுத்து. ரெண்டாவது ரத்த ஓட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக தெர் ஆர் சர்டன் லாட் ஆஃப் மெடிசின்ஸ். அதில் எது சேஃபஸ்ட்டோ ஐ டேக் தட். One is to increase the blood, then along with that increasing the protein content. அதுக்கு வந்து இந்த வே புரோட்டீன் மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு, தட் இஸ் நம்ம ஜிம்ல கொடுக்குறாங்க பாருங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணவே சொல்ல மாட்டேன். இன்ஸ்டன்ட் டெய்லி ஒரு மீலோட டு ஆட் திஸ் வே புரோட்டீன். அவர் உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தால் வே புரோட்டீனை வந்து தட் இஸ் பியூர் வே பிளாட்டினம் கிரேடு வேர் யூ கெட் 30 grams ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். அதில் வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட், செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட். அது தவிர வேறு ஒன்றுமே நோ ஃபேட், நோ கார்போஹைட்ரேட்.
இதை வந்து ஒரு கிளாஸ் 200 ml மிக்ஸ் பண்ணி டு ட்ரிங்க் இட். ஐதர் ரொம்ப கொஞ்சம் வெயிட் லாஸும் அவங்களுக்கு தேவையா இருந்தா ஒரு மீலுக்கு பதில் இது டின்னருக்கு பதில் இது குடிச்சிட்டு படுத்துட சொல்லுவேன். இல்லைன்னா ஆல்ரெடி நார்மல் வெயிட்டை தான் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றும் வெயிட் குறைக்கணுன்ற அவசியம் இல்லைன்னா அப்போ வந்து இது டின்னரோட சேர்த்து சாப்பிட சொல்லுவேன். இதே வந்து உங்களுக்கு வழுக்க போயிடும்ங்கிறீங்க. இது கூட வந்து நான் சொன்ன மாதிரி என்ன வைட்டமின்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் வைட்டமின்ஸை கண்டினியூஸாக நான் அதே செட்டை கொடுக்க மாட்டேன். ஏன்னா அந்த குறிப்பிட்ட இண்டிவிஜுவலுக்கு எந்த வைட்டமின் கம்மியாக இருக்குன்றது அதெல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஒன்று இதுக்கும் 7,000 25,000 ரூபா போயிடும் காஸ்டிங். நான் சொல்றது புரியுதல் உங்களுக்கு? காஸ்ட் எஃபிகசி ரேஷியோ பார்க்கணும். அதனால என்ன பண்ணுவேன்னா எவ்ரி மந்த் ஆர் 2 monthsக்கு ஒரு பர்டிகுலர் குரூப் செட் கொடுப்பேன். அடுத்த 2 monthsக்கு வேற ஒரு செட்டு. ஸோ அல்டிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 8 மாதத்துல எல்லாமே அதில் கவர் ஆகிடும் உங்களுக்கு. அவங்களுக்கு என்னென்ன டெஃபிஷியன்சி எதில் இருக்கோ எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி முறையில் நீங்கள் வந்து முடிய, அதாவது அந்த வழுக்கை விழுந்த முடியை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து வளர வைக்கிறதுக்கு முயற்சி அதுவும் பண்ணுவேன். கூட டென்ஷனை குறைக்கிறதுக்கும் அட்வைஸ் கொடுப்பேங்க. சரி, ஓகே சார். நமக்கு இன்னொரு நேயர் இருக்காரு. ஹலோ, வணக்கம். ஆலோசனை. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பேர் தியாகராஜ், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க தியாகராஜ் சார். முடி வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப சுருட்டியாக இருந்தது சார் எனக்கு சின்ன வயசுலாம். இப்போ வந்து முடி வந்து எனக்கு ரொம்ப தின்ன ஆயிடுச்சு. ஸோ சில பேர் சொல்கிறாங்க ஆலிவ் ஆயில் வந்து நீங்கள் தடவுனா நல்லா இருக்கும். நான் ஆலிவ் ஆயில் தடவலாமா? முட்டை வந்து சில பேர் சொல்கிறாங்க அது பண்ணலாமா? திருப்பி வந்து இந்த முடி வந்து எனக்கு தின்னா அந்த சுருட்டியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொட்ட மாதிரி இருக்கு, அதுவும் கொஞ்சம் நல்லா ஆக முடியுமா? வாய்ப்பு இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்க. தியாகராஜன் ஒரே ஒரு நிமிஷம். அதாவது இப்போ நீங்கள் வந்து சுருட்டையாக இருந்தது, இப்போ தின்ன ஆயிடுச்சுங்கிறீங்க, மறுபடியும் தின்ன ஆகணுங்கிறீங்க நீங்கள் சார்? திருப்பி திக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுருக்கமாக சொல்லிடுறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் சொன்ன ஆசனா இப்போ சார்ட்ட ஏற்கனவே சொன்ன பாருங்க, தலைகடை நிற்கிற முடியல கூட அட்லீஸ்ட் ஸ்கேல்ப்பை டெய்லி மார்னிங் அண்ட் நைட்டு ஒரு 20 தடவை கொஞ்சம் லூஸ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஸ்கேல்ப்பு. அப்படி பண்ணிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒருத்தனுக்கு சாப்பாடையும் கொடுத்து அவன் தொண்டையை மென்ன பிடிச்சிட்டா டைட்டா உள்ளே இறங்குமா சாப்பாடு, உணவு வந்து இறங்காது. உங்கள் கேஸில் என்ன இருக்குது, ஹேர் ஃபாலிக்கல் வந்து நம்ம இதுலேருந்து தான் வருது, டெர்மிஸ்லேருந்து, ஸ்கின்னோட லோவர் லேயர்லேருந்து. ஸோ அதுலேருந்து வரும்போது மேல் லேயர் டைட்டாக இருந்தால் டியூ டு ஒன்று நீங்கள் இன்ஆக்டிவிட்டி ஆர் எண்ணெய் தேய்ச்சி முன் காலத்தில் எதுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் நம்ம, அது பேசிக்லி பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்லா அதாவது ஒரு மாலிஷ் அடிக்கிற மாதிரி குத்துவாங்க, தும்ஸ் அடிக்கிற மாதிரி சப்பாத்தி மாவு உருட்டுற மாதிரி உருட்டுவாங்க. ஸோ இப்போல்லாம் நம்ம அதை விட்டுட்டோம் டோட்டலாக. எண்ணெய் தேய்ச்சி இது குளிக்கிறதுன்றது தீபாவளி கூட குளிக்கிறது இல்லை யாரும். ஸோ அந்த அளவுக்கு மனுஷன் முன்னேறினால தான் இந்த பிரச்சனை. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ப்புக்கு டெய்லி எக்ஸசைஸ் கொடுங்க. எக்ஸசைஸ்னா முடி மூவ் ஆகக்கூடாது, ஸ்கேல்ப் மாத்திரம் அதை லூஸ் பண்ணுங்க. டெய்லி 20 தடவை 30 தடவை பண்ணி பாருங்க, 1 month. இன்னொன்று கேட்டார் அவர், அதாவது முட்டை தேய்ச்சி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் ஆல்பமின் அந்த வெள்ளைக்கருவை மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, அது நல்லது தாராளமாக பண்ணலாம் சார். பட் ஆலிவ் ஆயிலுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எந்த ஆயிலை போட்டாலும் அது உள்ளே இறங்கி எந்த விதமான ஆக்ஷன் பண்ண போறது இல்லை. ஆல்கஹால் பேஸ் கேன் என்டர் யுவர் ரூட்ஸ், பட் நாட் ஆலிவ் ஆயில். இல்லை, ஆலிவ் ஆயில்ங்கிறப்போ ஒரு கேள்வி இந்த இடத்துல மறுபடியும் என்ன, உங்களுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் நான் அந்த பக்கம் வந்து முடிய மட்டும் இல்லை, அதாவது ஸ்கின் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா இப்போது சில கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் அதாவது சன்பாத் எடுக்கிறாங்க. இந்த ஆலிவ் ஆயிலுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னென்னா, அதாவது சர்ஜன்ஸ் அவங்க மெடிக்கல் ஃபீல்டில் வந்து சர்ஜன்ஸ் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தழும்பு வடு அந்த ஆப்ரேஷன் பண்ணி வடுவை கூட ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த வடு கூட மறையுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆலிவ் ஆயிலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி, ஸ்கின்னுக்கு ஏதாவது அந்த கேள்வி, அதாவது இது வந்து ஸ்கின்னுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வந்து பயனளிக்கக்கூடியது ஆலிவ் ஆயில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம நேர்களை சொல்லுங்கள். நேருக்கு ஒரு சிறிய இடைவெளி. நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சி தொடர்கிறது. டாக்டர், இப்போ நமக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ சார், குட் மார்னிங். நான் அசோக் நகர்ல இருந்து மோகன் பேசுறேன். சொல்லுங்க மோகன். சார், எனக்கு 21 இயர்ஸ் தான் ஆகுது. முன்னாடி லைட்டா அங்கங்க முடியல கொட்டிடுச்சு. எங்க அப்பாவுக்கு 40 இயர் மேல முடி கொட்ட ஆரம்பிச்சது. சரி. நான் 3 இடத்துல ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அப்போட எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. இதுக்கு மேலுமே என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா? நிச்சயமா, நல்ல கேள்வி. அதாவது டாக்டர், நிகழ்ச்சியை திறந்து பாருங்க. அப்பாவுக்கு கொட்டுறப்பவே 40 வயசுக்கு மேலே தான் கொட்டுச்சு, எனக்கு 21 வயசுலேயே கொட்ட ஆரம்பிக்குதுங்கிறது கேள்வி. ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பலனளிச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணலை. அதான் போயிருக்காரு 3 இடத்துக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இந்த காலத்தில் என்ன போச்சு,
நாட் அன்குவாலிஃபைட் பீப்புள் வந்து இப்போ ட்ரீட் பண்ணுறாங்க. அன்குவாலிஃபைட்னா டிகிரியும் கிடையாது, டிப்ளமாவும் கிடையாது. இல்லை, இதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது அவர் என்ன பண்ணணும்னா கரெக்டாக சரியான டாக்டர், அதாவது நான் முதலே ஏற்கனவே சொன்னேன், ஒரு டாக்டர்கிட்ட போய் ரிசல்ட் ஒருத்தர் பார்த்துருக்காருன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி டாக்டர்கிட்ட கொஞ்சம் இப்போ அது நீங்கள் சொல்ல வாய்ப்பு இருக்குது. அதாவது அனுபவம் இல்லை டாக்டர் கொடுத்துருந்துருக்கலாம், அதனால ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். பட் நீங்கள் ஆஸ் எ டாக்டரா இதுக்கு என்ன காரணம் என்ன சொல்றேன்னா, ஒன்றும் இல்லை, மினாக்சிலில்னு வந்து அடிச்சுக்கிறாங்க. இது மினாக்சிலில் இன்வென்ட் பண்ணது அப்ஜான் கம்பெனி. யூஎஸ்ல 92ல் இது வந்து இட் வாஸ் த்ரோன் அவுட் as a மெடிக்கல் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் இட் கேம் டு தி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ். இந்தியாவில் இப்பவும் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் 5%. தட் இஸ் நம்ம மெடிக்கல் கம்பெனிஸ். அதனால அது மாதிரி மருந்தை பயன்படுத்துறதுல இவருக்கான பதில் சொல்லுங்க டாக்டர். ஸோ உங்களுக்கு உங்க வயசுக்கு வந்து முதல்ல நீங்க சொன்ன மாதிரி ஷாம்பு கிம்பு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, ஒரே இது டயட்டு. பிறகு வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஸ்கின் குரோ ஆகணும்னா கெமிக்கல் பார்த்தீங்கன்னா, அதாவது சிந்தட்டிக் டயோஸ்மின், அதோடைய பிராண்ட் நேம் நான் சொல்ல, பட் சிந்தட்டிக் டயோஸ்மின்ங்கிறது பிளட் சர்க்குலேஷன், வாஸ்குலர் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது ஒன் ஆஃப் தி இன்கிரீடியன்ஸ். அதே மாதிரி ஆர்ஜினிட்டிக், அதாவது எல்-ஆர்ஜினின் அமினோ ஆசிட், இது வந்து இயற்கையாக நம்ம பாடியிலே இருக்கு. அது ஸோ அதுவும் வந்து அதாவது நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும் பிளட் வெசல் உள்ளே போய். அதுவும் வந்து ஸோ பிளட் வெசல் டைலேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து யார் ஆசனா கீசனா பண்ணுறதுக்கு டைம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம். கூட நான் சொன்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. மற்றபடி இந்த வேற ஒரு கெமிக்கல் இருக்கு, அது வந்து ப்ராஸ்டேட்டுக்கு டெவலப் பண்ணது ஆக்சுவலாக. அதில் வந்து 3% சைடு எஃபெக்ட் இருக்கு. ஸோ அந்த மருந்தை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். 1 mg டேப்லெட் கூடிய சீக்கிரம் அநேகமாக அந்த கம்பெனியை யார் யூஎஸ்ல லான்ச் பண்ணாங்களோ இந்தியாவில் வரப்போகுது 1-2 மாதத்தில். ஆனாலும் இருந்தாலும் இது ஏன்னா இப்போ வர பேஷண்ட் வந்து முன்ன மாதிரி இல்லை. அவங்க காரணம் அவங்க ஏற்கனவே படிச்சிடறாங்க கம்ப்ளீட்டாக அந்த டாப்பிக்கை பற்றி, இன்டர்நெட்டில் தரவாக படிச்சுட்டு தான் வராங்க. ஸோ தேர் நாட் ஃபூல்ஸ் ஹூ கேன் பி டேக்கன் ஃபார். அப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னன்னா, இவருக்கு 21 வயசுல வந்திருந்தாலும் அதை தடுத்து நிப்பாட்ட முடியும். இந்த ஏன்னா 21ல் தடுக்கலாம். இதே வந்து 41 வயசா இருந்தால் நிச்சயமா ட்ரீட்மெண்ட் அப்போ அவசியம் இருக்கும். ஒரு டாக்டர், நல்ல டாக்டர் பார்க்க வேண்டியது. இப்போ நான் சொன்ன அட்வைஸை வச்சு நல்ல ஒரு ஷாம்பு, டயட்டுக்கு நல்ல டயட்டு இதெல்லாம் சாப்பிட்டாலே யூ கேன். அண்ட் அதுவும் நைட் ஷிஃப்ட் இல்லாத பார்த்துக்கணும். இருந்தால் ஆப்ஷன் இருந்தால் டே ஷிஃப்ட்டுக்கு வரலாம். ஆனால் சில பேருக்கு வேலைக்கு உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுங்க, நைட் ஷிஃப்ட் பண்ணாட்டா வீட்டுக்கு போடான்னு சொல்லிட்டான் அந்த கம்பெனியில், அப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், உங்கள் சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை வச்சு எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணணுன்றது நீங்கள் பார்க்கணும். ரொம்ப நன்றி டாக்டர். நம்ம இப்போ பேசும்போது நான் வந்து இடைவெளிக்கு முன்னாடி